உடன்பிறப்புகள் கடைசியாக நம்பிக்கொண்டிருந்த நண்பர் அஜித்குமார் அவர்களும் கடைசியா அவங்களை கைவிட்டாரு. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு நேற்றைய தினம் திரு அஜித்குமார் அவர்கள் கொடுத்த ஒரு தனியார் யூடியூப் ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த கரூர் ஸ்டாம்பேட் பத்தின அவரோட புரிதல் என்ன, இதுல என்ன பொறுப்பு, யார் காரணம், நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்றத பத்திலாம் டீட்டெயிலா அவர் பேசியிருக்காரு. அதுல திமுக இன்னைக்கு கொத்தடிமை கூட்டம் கதறதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பலத்த அடி வீழ்ந்திருக்கின்றது. ஏன்னா அஜித்குமார் கிட்ட அடி வாங்குறதுன்னா திமுகவுக்கு புதுசா? பின்னாடி வரேன், என்ன விஷயன்றதை நான் பின்னாடி பேசுறேன். முதல்ல டிவிகே பத்தின அப்டேட்ஸ் என்னன்றதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். வருகிற 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடக்க இருக்கு. ஆமா, எதுக்கு இந்த பொதுக்குழு, எதனால திடீர்னு நீங்க கேட்கலாம். இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு ஒரு மாத காலமாக நிறைய இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஒரு வழியா அந்த மக்கள் நம்ம தளபதி அவர்கள் சந்திச்சு அவங்க மனசு விட்டு பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணி கொடுத்து அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்கும். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு நம்ம தளபதி. அதை தொடர்ந்து அந்த மக்களை நம்ம சந்திச்சாச்சு. கடந்த வாரம் அந்த மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட போய் இவங்க பேட்டி எடுத்தாங்க. ஏதாச்சும் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துருவோமா, ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு நடந்துடாதான்னு சொல்லி இந்த ஊடகங்களானது போய் இலவு காத்த கிளி போல காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் அளித்த அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருந்தா அந்த மக்களுக்காக அவ்வளோ யோசிச்சிருப்பாரு. இன்னைக்கும் அவர் பேசுறாரு, என்ன உங்க மகனா நினைச்சீங்க, இந்த இழப்பை ஈடு கட்டவே முடியாது, என்ன உங்க மகனாவோ உங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சீங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தோட காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்துக்கான உதவிகளும் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கார். ரைட், ஓகே. அதை தொடர்ந்து தளபதி அவர்கள் ஒரு அவர் பார்வையில் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைச்சார். அந்த நிர்வாக குழுல மாவட்ட செயலாளர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த குழு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாக வேலைகளை பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கட்சியோட செயல்பாடுகள் டிவிகே 2.0ன்ற மாதிரிலாம் நம்ம பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீரியமா, இன்னும் பலமா நம்ம எதிரியை எதிர்ப்பதற்கான ஒரு வீரம் நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மக்கள் ஆதரவு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தும் மக்கள் மத்தியில் தளபதிக்கு 1% ஒருத்தர் கூட அவரை தவறு சொல்லவே இல்லை. அதை தொடர்ந்து இப்போ இந்த கட்டமைப்பை நம்ம எப்படி பலப்படுத்தணும், ஆல்ரெடி நிர்வாகிகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். மாவட்ட செயலாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்காமல் இருக்காங்க. அதற்கான விஷயங்களும் அதற்கு பிறகு இந்த இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, ஒன்றிய, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ்லாம் இன்னும் பெண்டிங்ஸ்ல இருக்கு இல்லையா? அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்க போட்டு முடிச்சாகணும்னு தளபதி அவர்கள் கட்டளை விட்டிருக்காரு. அதை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் நிர்வாகிகளை போட்டு முடிச்சிடணும். ஏன்னா நம்ம அதுக்கு அது ஒரு பெண்டிங்காகவே இருக்கக்கூடாது. கிரவுண்ட் லெவல்ல ஒரு பகுதி வரைக்கும் என்னென்ன நிர்வாகிகளை போடணுமோ ஆல்ரெடி எல்லாம் போட்டாச்சு, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அஃபிஷியலா அறிவிக்கணும், அவ்வளவுதான். அதற்கான வேலைகளை நீங்க அறிவிச்சு எல்லா நிர்வாகிகளும் பொறுப்பு கொடுத்து முடிச்சிருங்க. நம்ம இன்னும் வேகமாக, வீரமாக இந்த பாசிச கூட்டத்தை நம்ம எதிர்த்தே ஆகணுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு நம்ம தளபதி அவர்கள். ஏன்னா இவங்க இதுக்கு நடுவில் பிஜேபி, பி டீமு, சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னு நிறைய கட்டுக்கதைகள்லாம் கட்டினாங்க. அதை மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை, மக்கள் நம்புறதாவும் இல்லை. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள் அவங்கள ஒதுக்கிட்டு இன்றைய தினம் தளபதிக்கு ஆதரவாக பல இடங்கள்ல சர்வேக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு நான் பார்த்து கேள்விப்பட்ட ஒரு சர்வே என்னன்னா 10க்கு 8 பேர் 9 பேர் இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகு தளபதி ஆதரிச்சு பேசுறதா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அதை திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காகத்தான் இப்படியான சில ஃபேக் நரேஷன்ஸை தொடர்ந்து இன்னமும் பாருங்க. நம்ம அதை கடந்து வந்துட்டோம். நிர்வாகிகளை போடணும், நிர்வாக குழு அமைக்கணும், நம்மளோட பொதுக்குழுன்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சிறப்பு குழு அமைத்து அதை சிறப்பான முறையில் கொண்டு போகணும். திரும்ப இந்த மாதிரி ஒரு சூழல் எங்கேயுமே ஏற்பட்டக்கூடாது, திரும்ப இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க. நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்கான வேலைகள் நம்ம பார்ப்போம்னு சொல்லி தளபதி பம்பர மாதிரி சூழல் ஆரம்பிச்சிட்டார். ஆனா திமுக இன்னமும் கரூர் மக்கள், கரூர் அதே அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கானுங்க. அந்த மக்களை திட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. 20 லட்சம் ரூபா தான் அப்படி பேச வைக்குதுன்னு கொச்சைப்படுத்தும் வேலையை திமுக தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக செய்து கொண்டு வருகிறது. நல்லதுதான், அவங்க அங்கே நிக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு இந்த நம்ம ஆட்சிக்கு வரப்போவது இல்லை, நம்ம ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இடி வழக்காக இருக்கட்டும், தொடர்ந்து இடி தமிழ்நாட்டு இடியின் பார்வை தமிழ்நாட்டு மீது பட ஆரம்பிச்சிருக்கு. பல துறைகள் மீது
பல அமைச்சர்கள் மீது வந்து இடி பாய போறதா தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கோர்ட்டு ஒரு பக்கம் இடியோட அடி, இன்னொரு பக்கம் கோர்ட்டோட மிதி சொல்லி தொடர்ந்து திமுகவுக்கு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகே அதற்கு அடுத்து பேக் டு பேக் வந்து திமுகவுக்கு வந்து நீதிமன்றத்தினாலும் இடினாலும் சிபிஐனாலும் அபாய கண்டம் இன்னும் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி கண்டம் பயங்கரமான கண்டமா அவங்க கழுத்து கீழே தொங்கிட்டு இருக்கு. ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது 2வது முறையாக அவங்க உச்சநீதிமன்றம் போவாங்க. புரியுதுங்களா? இதுல இருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் புலம்படுது. இவங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இப்படி பொதுக்குழு கூடி அதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுறதாக இருக்கு. நிச்சயமாக சிறப்பான சில முடிவுகள் எடுப்பாங்க. அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரம் எப்போ தொடங்க போகுது என்ற தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்றாங்க. மேபி எது நடந்தாலும் கூடிய விரைவில் மக்கள் சந்திப்புக்கான வேலைகள் தொடங்கப்பட்டுரும். ஓகே, அது உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட், அதை நான் கொடுத்துட்டேன். 2வதாக பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நண்பர் அஜித்குமார் அவர் வந்து எப்பவுமே இந்த பேட்டி கிட்டிலாம் அவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு அந்த இன்டர்வியூ கொடுக்கறது, இந்த ஃபேன்ஸை சந்திக்கிறது, பத்திரிகையாளர் சந்திப்பு, இதெல்லாம் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் ஒன்று பேசினா இவங்க திருப்பி விடுவாங்க. இந்த மீடியாக்கள் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வேற மாதிரி போகுன்றதுக்காக வந்து அவர் எதுவுமே பேச மாட்டார். அதே மாதிரி வந்து அவர் கொஞ்சம் மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பாச தலைவனுக்கு பாராட்டு விழலாம் பார்த்தோம். ஏன்னா கலைஞர் முன்னாடியே வந்து ஐயா இந்த மாதிரிலாம் மிரட்டி கூப்பிடுறாங்கலாம் சொல்லி செவுளில் வச்சவர் தான் அந்த காலத்தில் வச்சிங்களேன். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி வந்து அவர் மனசில் பட்டது உண்மையாக பேசுகிற ஒரு மனுஷன். இப்போ அந்த கார் ரேசிங்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. இந்த ஷூட்டிங்லாம் கொஞ்சம் இப்போ அவரோட அடுத்த ஷூட்டிங் கூட நெக்ஸ்ட் மந்த் ஏதோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அத்விக் கூட தான் அவர் பண்ணுறாரு. அடுத்த மாதம் வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த படத்தை. குட் பேட் அங்கிலியின் இயக்குனர் அவர் கூட தான் திரும்ப அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கான ஷூட்டிங் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிற அந்த கேப்பில் இந்த ரேசிங்லாம் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கிடையில ஒரு தனியார் யூடியூப் ஊடகத்துக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு அவர் 1 by 1 வந்து அவருக்கான பாணியில் இங்கிலீஷில் ஸ்டைலாக பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது அவரா இந்த கரூர் ஸ்டாம்பேட் மேட்டருக்குள்ள வராரு. இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்துக்குள்ள அவர் அஜித் என்ன சொன்னாருன்றது போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த நாள் வரைக்கும் இதற்கு விஜய் மட்டும்தான் காரணம் என்று சொன்ன கூட்டம் யார் என்பதை உங்களோட கணிப்புக்கே நான் விட்டுறேன். யார் சொன்னாங்க? கொலைகாரன் என்று சொன்னது எந்த கூட்டம்? விஜய் மட்டும்தான் காரணம் என்று சொன்னது எந்த கூட்டம்? பிணம் 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 என்று சொல்லி பிண அரசியல் செய்தது எந்த கூட்டம் என்றதை நான் என் வாயால சொல்ல விரும்பல. அது பொதுமக்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன். ஓகேவா? இப்போ நண்பர் அஜித்குமார் என்ன சொன்னார்ன்றதை நம்ம பத்தி பார்ப்போம். இந்த கரூர் ஸ்டாம்பேடு விஷயத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் பொறுப்பான்னு கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் பொறுப்புன்னா யார் அந்த தனிப்பட்ட நபர்? இந்த மீடியாக்கள், இந்த ஊடகங்கள், இந்த கொடுக்கிற பணத்தை எலும்பையும் வாங்கிட்டு கடிக்கிற இந்த பத்திரிகையாளர் என்ற பேரில் இருக்கக்கூடிய போலியான பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மீடியா, பிரிண்ட் மீடியா, யூடியூப் மீடியான்னு சொல்லக்கூடிய பணத்தை வாங்கிட்டு கூவக்கூடிய தொங்கு சதைகள் என்ன பேசிச்சு? விஜய் தான் குற்றவாளி, விஜய் தான் இந்த தவறை செய்தார், விஜய் தான் கொலைகாரன் என்று சொல்லி திரும்ப 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 பிராண்டிங் பண்ற வேலையை யார் பார்த்தாங்க? திமுகவின் தொங்கு சதைகள் பார்த்தாங்க. திரு அஜித்குமார் என்ன சொல்றாரு? விஜய் மட்டும்தான் காரணமானு கேட்கிறார். எல்லாரும் அதுக்கு பொறுப்பு, எல்லாருக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்றாரு. இப்போ இது யாருக்கு கொடுத்த சவுக்கடி? திரும்ப அஜித்குமார் அவர்கள் திமுகவை புரட்டி புரட்டி எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்காருல்ல. இது உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா நான் யாரை சொல்றேன்றத? விஜய் காரணம்னு சொன்னது திமுகவின் இணைய ஊடகங்கள், தொங்கு சதைகள். அவங்க தான் வந்து விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம் பிராண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அஜித்குமார் என்ன சொல்றாரு? விஜய் காரணம் இல்ல, நம்ம எல்லாருமே தான் காரணம், எல்லாருக்குமே தான் பொறுப்பு இருக்கு சொல்லி அஜித்குமார் அவர் சொல்றாரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு சில அதிமேதாவிகள் பதில் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மட்டும் காரணம் அல்ல, விஜயும் காரணம், அதுல அவரும் உள்ள வராருன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் தான். அவருக்கு பொறுப்பு இருக்கிறதுனாலதான் அந்த மக்களை கூப்பிட்டு சந்திச்சு அவங்களுக்கான உதவி பண்ணிட்டு ஓகே டாடா பாய் பாய்னு சொல்லி கிளம்பிடல. இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்தாரா? அவரோட தேவை என்னன்றதை கேட்டாரா? அட மகன் இறந்திருக்கிறான், கணவன் இறந்திருக்கிறார்கள், மனைவி இறந்திருக்கிறார்கள், குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், இப்படி பல பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்படி இத்தனை பேர் இழந்திருக்காங்களே, அவங்களுக்கான தேவைகள் என்னன்றதை யோசிக்க வேண்டியது யாரோட கடமை? அரசோட கடமை. ஆனா அரசு என்ன பண்ணிச்சுன்றத நம்ம இங்க பாக்குறோம். கரெக்டா? ஆக பொறுப்பு இருக்கிறதுனாலதான், புரியுதுங்களா,
அவங்க குடும்பத்துல ஒருத்தர் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால தான் தளபதி அவர்கள் கூப்பிட்டு சந்திக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மக்கள் வந்து தளபதி அவரை வந்து தப்பு சொல்லல, விஜய் தான் காரணம்னு சொல்லல. பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்னாடி எப்ப கேட்டாலும் அந்த மக்கள் சொல்றதுக்கான ஒரே பதில் என்னவா இருக்குன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன செய்வாரு, இத பதில் தான் அவங்க சொல்றாங்க. இது பாதுகாப்பு குறைபாடு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. சிபிஐ இப்போ 2வது நாளாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அறிக்கை கொடுக்க போறாங்க. இதுல பல சந்தேகங்கள் வருதுன்னு அந்த மக்கள் சந்தேகிக்கிறாங்களே தவிர விஜய் தான் காரணம் என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்லல. புரியுதுங்களா? ஆக அஜித்குமார் பேசிய விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இது பொறுப்பு இருக்கு. ஏன் நடிகர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது? கட்டமைக்கிறது யார் தெரியுமா? இந்த மாஸ் கேதரிங்னு அஜித்குமார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த கூட்டத்தை கூட்டி பலசாலின்னு நிரூபிக்கிறது யாரு? இந்த கடந்த காலங்களில் செய்தது திமுக. அதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கட்டுங்களா? உள்ள 1 லட்சம், வெளியே 1.5 லட்சம் கூட்டம். லாரிகள்லையும், ஷேர் ஆட்டோக்கள்லையும், சின்ன யானைகள்லையும், மாட்டு வண்டிகள்லையும், டிராக்டர்லையும் பணத்தை கொடுத்து பிரியாணியை கொடுத்து கூட்டம் கூட்டுவது எந்த கட்சி? கரூரில் நடத்தியது எந்த கட்சி? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாஸ் கேதரிங்னா பணத்தை கூப்பிட்டு பாத்தியா, எங்க கூட்டத்தை பாத்தியான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அந்த கூட்டத்தை பார்த்து செல்ஃபி எடுத்தாரே, அது வர யார்? சொல்லுங்க. கேதரிங் பண்றது யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியுதா? எங்க தலைவருக்கு அது அவசியம் இல்ல. கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்றாரா எங்க தலைவன்? வராதீங்கன்னு சொல்ற தலைவன் எங்க தலைவன்? பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி செல்ஃபி எடுத்து போட்டு காட்டுறதா உங்களோட போஷி. அதை தான் அஜித்குமார் அவர்கள் காரி துப்பி வச்சிருக்காரு. அவரு கூட்டத்தை காட்டி மாச காட்டி நிரூபிக்கணும், இந்த பலத்தை நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எதற்கு? இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்பது சொல்றது யாரை பார்த்துனா, இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவை பார்த்துதான். அவங்க தானே இப்ப கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏறுன்னு ஏத்துறாங்க. ரோட் ஷோ வந்த கூட்டத்தை நிக்க வைக்கிறாங்க. பணத்தை வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த மக்கள் அந்த இடத்துல இருக்கிறது இல்லையே. அப்போ நண்பர் திரு அஜித்குமாரோட கேள்வி சரியானது தானே? அவர் யாரை பார்த்து கேட்கிறாரு? உடன்பிறப்புகளை பார்த்து தான் கேட்கிறாரு. ஏண்டா திருந்துங்கடா, ஏண்டா மக்கு பசங்களா, இன்னுமாடா பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இப்படி கூவிட்டு இருப்பீங்க, இணைய கூலிகளே சொல்லி மண்டை மேல நறுக்குன்னு கொட்டி வச்சிருக்காரு. இந்த ஊடகங்கள் மேலேயும் ஒரு சவுக்கடி கொடுத்திருக்காரு. சும்மா பில்டப் கொடுக்குறீங்க நீங்க. ஒண்ணு இல்லாதெல்லாம் பார்த்தீங்களா, திமுக கூடிய கூட்டத்தை பாருங்கள் சொல்லி ஒரு ஃபேக்கான பாவம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அழுத்தம். இப்படி நீங்களும் திருந்துங்கன்றத இந்த ஊடகத்துக்கும் திமுகவுக்கும் சவுக்கடி கொடுத்திருக்காரு. இதை புரிஞ்சிக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. தளபதிக்கு தார்மீக பொறுப்பு இருப்பதனால் தான் அந்த மக்களை சந்தித்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு மாதம் தேவையான பணத்தையும் கொடுத்து அவங்க வேலை வாய்ப்பு, கல்வி, கடன், இப்படி அவங்க பிரச்சனைகள் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்க வீட்டு பையன் நான் சொன்னது யாருங்க? தளபதி தானே. திமுக சொல்லிச்சு, பொறுப்பு இருக்கிறதுனால தான் நான் சொன்னாரு. ஆக தளபதிக்கும் பொறுப்பு இருக்குன்றத அவர் நிரூபிச்சிட்டாரு. ஒரு அந்த குடும்பத்துல ஒருத்தனா அவர் நிரூபிச்சிட்டாரு. ஆனா அரசு எங்க போச்சு? பணத்தை கொடுத்ததோட காணோம். அதற்கு பிறகு வந்து என்னை மிரட்டுகிறார்கள், சிபிஐ கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு விக்டிம் வந்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு போயிட்டு இருக்காரு. அதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ மடியில கனம் வழியில பயம். எதுக்கு போயிட்டு விக்டிம் போய் நீங்க மிரட்டுறீங்கன்ற கேள்வி இங்க வருமா இல்லையா? ஆக அஜித்குமார் அவர்கள் திரும்ப நிரூபிச்சிருக்காரு, திமுகவுக்கு நான் தாண்டா காட்ஃபாதர்னு. இதை நாங்க சொல்லல, அவரோட காணொலி மூலியமா தெளிவுபடுத்தியிருக்காரு. இதை புரிஞ்சிக்க முடியாத சில தற்குறிகள் தான் வந்து விஜய் தான் அவர் சொல்லியிருக்காரு. விஜய் ஐயா, எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு ஐயா, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா தான் நாங்க கேட்கிறோம். கரெக்டான முறையில் இந்த அரசாங்கம் நடந்திருந்தா இந்த ஸ்டாம்பீடே நடந்திருக்காதுன்றதான் மக்களோட கருத்தாக இருக்கு. அப்ப அதை ஏன் நீங்க அந்த தார்மீக பொறுப்பை கூட ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறீங்க? சிபிஐ சொல்லட்டுமே, அதை யார் பொறுப்புன்றதை சிபிஐ சொல்ல போகுது. ஆனா அஜித்குமார் அவர்கள் கருத்து நியாயமான கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து. லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. அந்த ஒரு எரிச்சல் தான் இன்னைக்கு வந்து கடைசியா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அஜித் இருக்காரு, அவரை நம்ம வச்சு எதனா ஒரு பிளே பண்ண வைப்போம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த கனவு கோட்டையும் சுக்குநூறாக உடைந்து சிதறி இருப்பதை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர்களே, நண்பர்களே, இது போன்ற பல யுக்திகளை வந்து இந்த திமுக கையாளும். ஆனா உண்மை என்னவென்றது நமக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உண்மை வெல்லும், நீதி வெல்லும். அதுல நம்ம மட்டும் ரொம்ப குறியா இருங்க. இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன், அதாவது வந்து நம்மளை தடம் புரண்டு வழி மாற்றி வேற ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போக பார்ப்பாங்க இவங்க. மறுபடியும் நடிகை சண்டைக்குள்ள கொண்டு போகலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கவனத்தை சிதற விடாம நம் குறிக்கோள் என்னவோ அதை நம்ம கரெக்டா பார்த்து பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இனி நவம்பர் மாதம் இன்னும் சிறப்பான சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறது. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து சிபிஐ கொடுக்க போகுது பாத்தீங்களா?
அப்பொழுது மீண்டும் ஒரு சிறப்பான சம்பவங்கள் இருக்கு. ஈடியின் பார்வை, இவங்க செய்த ஊழல்கள், சதுப்பு நிலத்தில் பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த மேட்ரு, இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள பேசும் பொருளாக மாறி இருக்கு. காத்திருப்பகையே, இனி சம்பவங்கள் இருக்கு என்பதை கூறிக்கொண்டு மகிழ்ச்சியாக இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.